இன்றைக்கி என் வீட்டுக்கு எங்கள் அத்தாம்மா வராங்க. ஒரே மாதிரி பிரியாணி போடுறத விட காடையில் ஒரு பிரியாணி போடுவோன்னு சொல்லிட்டு தோணுச்சு. வாங்க, காடையில் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 பட்டை, கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சமாக அந்த அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டு நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் 2 வெங்காயம் மட்டும் இதில் போட்டு, கொஞ்சமாக மின்ட்டு, கொஞ்சமாக புதினா போட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக எப்போது செய்கிற பிரியாணி மாதிரி தான். ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஆயிலையும் போட்டு நம்ம வந்து கரம் மசாலா எல்லாமே அதிலே போட்டுட்டோம். அதனால் 2 பே லீஃப் மட்டும் போட்டு நம்ம வந்து ரிமைனிங் 2 வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எப்பவும் போல் தான் நம்ம வெங்காயத்தை நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ 3 கிளாஸ் அரிசி போட போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். நம்ம பிரியாணி பாருங்கள், இவ்வளோ க்ரீன் கலர் ஆட் பண்ணியும் பிரியாணி க்ரீன் கலராகவே இருக்காது. அவ்வளோ வதக்கணும். அப்போனா தான் உங்கள் பிரியாணி வந்து நல்லா ரெட் கலரில் வரும். இப்போ நம்ம வந்து நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நான் இப்போ வந்து ஒரு 4 காடை எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லாவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 4 காடையை அப்படியே அந்த மசாலாவோட போட்டு பெரட்டி எடுத்து அது கூட நம்ம வந்து 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ வந்து 3 கிளாஸ் அரிசி தான் செய்ய போகிறேன், அதாவது 3/4 கிலோ. அதையும் போட்டு அது கூட கர்டையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். இப்போ வந்து நான் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டி மூடி வச்சு நம்ம இந்த காடையை ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கணும்.